ஓட்டர் ஐடி மேலே எபிக் கோட் இருக்கும். அதை போட்டால் தான் ஆன்லைனில் வந்து நீங்கள் எங்கே போய் ஓட்டு போடணும் அப்படின்ற டீட்டெயிலாம் வரும். காலிலேருந்து போட்டு பார்க்குறேன், எனக்கு வரவே இல்லை. சரி நம்பர் தப்பாக இருக்குது அப்படின்னு போட்டு பார்த்தா நம்பர் கரெக்டாக இருக்குது. நான் போட்டு பார்க்குறேன், நோ மேட்ச் ஃபவுண்டு வந்துட்டு இருக்கு. ரைட்டு, அவ்வளோதான், முடிச்சு விட்டானுங்க போல, ஏதோ அப்டேட்டில் ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க அப்படின்னு போட்டு காலையிலேருந்து இதே தலைவலி எனக்கு. அது ஒன்றும் இல்லை, அந்த எபிக் கோடு போட்டாலே ஆன்லைனில் எல்லாமே வந்துடும். எங்கள் அம்மாவுக்கு வந்துருச்சு, எங்கள் அப்பாவுக்கு வந்துருச்சு, எனக்கு மட்டும் வரவே இல்லை. சரி அந்த எபிக் நம்பர் போட்டால் தான் வரல, சரி ஃபோன் நம்பர் போட்டு பார்ப்போம், அதாச்சும் வருது அப்படின்னு பார்த்தா ஃபோன் நம்பர் போட்டு வரல, நோ மேட்ச் ஃபவுண்டே வருது. இது என்னடா, அது அவ்வளோதான், ஏதோ அப்டேட்டில் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எங்கள் வீட்டில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. அதில் இருக்கிற எபிக் நம்பர் பார்த்தா அது வேற மாதிரி இருக்குது. இது என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு அந்த நம்பர் போய் உள்ளே போய் போட்டு பார்த்தேன். அது போட்டு பார்த்தா வந்துச்சு. இதில் இருக்கிற நம்பரு வரல. ஆக்சுவலாக இது அப்டேட்டே ஆகலை. இப்போ எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் இதாக ஒர்க் ஆகாதே, அதனால ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி எங்கள் வீட்டில் ஏதோ ஃபோட்டோ எடுத்து வச்சனால ஏதோ கண்டுபிடிச்சி அப்படி பின்ட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபோட்டோவை எடுக்காதவங்க அவங்க நிலைமை என்ன ஆகுது? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஓட்டர் ஐடி ப்ளஸ் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க. சப்போஸ் இந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருந்தாலும் நீங்கள் வந்து ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வந்து ஓட்டு போட்டலாம்.